எதை செய்தாலும் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து அந்த வேலையை துவக்க வேண்டும் என்ற நீதிக்கு ஏற்ப விநாயகர் வழிபாடு செய்து நம்முடைய ஜோதிட விழாவான துவங்கப்படுகின்றது. அனைத்து சான்றோர் பெருமக்களும் முன்வரும் வருகை தந்து இந்த விழா சிறப்பு நடைபெற்று இதன் மூலமாக பலவிதமான கருத்துக்களை பெறக்கூடிய ஒரு 64 கலைகளிலே ஜோதிட கலையும் ஒன்று என்பதை நாம் அறிவதற்கு இந்த விழாவானது ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே சான்றோர் பெருமக்களாக வந்து உட்கார்ந்து ஆங்காங்க அப்படி கேட்காம எல்லாம் வந்து உட்கார்ந்து எவ்வளோ கருத்துக்களை பெரிய வல்லுநர்லாம் அங்கே நமக்கெல்லாம் அளிப்பு வந்திருக்கிறார்கள். பங்கேற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே சர்வலோகானாம் விடவே பவரோகிணாம் ஹிருதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. சதாசிவசமாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சார்யமத்யமாம் ஆர்யபர்யந்தம் வந்தே வலசி குருபரம்பராம். ஓம் ஹோ மாதாசக்தியே நமக. தர்மாய நமக. வைராக்கியாயுக பத்மாய நமக. ஓம் க்ளாம் க்ளௌம் கணபத்யாசனாய நமக. சிவதனய வரிஷ்டம் சர்வ கல்யாணமூர்த்திம் பரசுகபலகஸ்தம் சோபிதம் மோதகேண அனுகுசுமாலா வியலம்போதரந்தம் மம ஹிருதய நிவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமி. விநாயகாய நமக. வித்யாதேகாய நமக. க்ளௌநேத்ரேப்யோ கணநாவந்த்வா கணபதிகம் பவமகே கவிங் கவீநாண்டமஸ்ரவஸ்தமம் ஜேதராஜம் பிரம்மணம் பிரம்மணஸ்பதகான ஸ்ருண்வண்ணந்தபஸ்ஸீதசாதனம் கம் கணேசாய வித்மகே வக்ரதுண்டாய தன்னே பிரச்சோதயாத். ஸ்ரீம் ह्रीं क्लीं ग्लां ग्लुं गणपतये வரவரத சர்வஜனம் மே வசமானய ஆவாகன ஸ்தாபன சனிதான சனிரோதன காலத்ரயாதேன சங்கசமுத்ராம் பிரதிர்ஷ அர்யம் தத்வ ஓம் சுமுகாய ஓம் காமேகதந்தாய நமः. கபிலாய நமः. ஓம் கஜகரணகாய நமः. ஓம் லம்போதராய ஓம் நமः. விகடாய நமः. ஓம் விக்னராஜாய நமः. ஓம் விநாயகாய நமः. சுமகேதவே ஓம் நமः. கணாதக்யாய நமः. ஓம் பாலச்சந்திராய ஓம் நமः. கஜானனாய நமः. வக்ரதுண்டாய ஓம் நமः. சூர்பகரணாய நமः. ஹேரம்பாய ஓம் நமः. ஸ்கந்த பூர்வஜாய நமः. கணபதிர்க நானாவித பரிமளபத்ர புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி. பிரார்த்தியாத் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகாரேஷு சர்வதா. கௌரி புத்திர கணாதக்ஷா சர்வவிக்ன நிவாரக அஸ்மின் கர்மணி சர்வஸ்மின் நிர்விக்னம் குரு சித்தயே. பூஜ்யாய தேவாய தந்தமோதகதாய வல்லப பிராணகாந்தாய ஸ்ரீ கணேசாய மங்களம். பிரார்த்தியாத் விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான். விநாயகனே வேட்கை தணிவிப்பான். விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம். தன்மையினால் கண்ணின் பணிமு பணிந்து ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தினுள்ளவோன் பேரை போலுமேயீற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சிற்றம்பலம். அனந்தகுடி பிராதுர்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி. ஆதாரக்ய நமக. அனந்தாய நமக. ஞானாய நமக. ஐஸ்வர்யாய நமக. பத்மஸ்யோமரி மேதாதி சரஸ்வத்யாதுர்க மேதா சரஸ்வதி மூர்த்தே நமः. மேதா சரஸ்வத்யை நமः. நோ தேவி சரஸ்வதி வாஜேபிர்வாஜே நாம வெத்ரயவத மேதா தேவி நிடமன நவகதிஸ்வதி பத்ர சுமனஸ்ய மனக. ஜுஷ்டானுரமானா
रक्था प्रकस्पतिर्मपितते सुवीराः त्वया जट्टारणिर्भवति ते विद्वया ब्रह्म कलस्नि नुदत्वया चित्रं विन्दते वससानजस्वत्सविनो न मे मेधान्मयेन्द्र ददातु मेधान् देवी सरस्वती मे अस्मिनो उपावदतां पुष्कलश्च अप्सरासु च या मेधा गन्धर्वे सुजयर्मणः मेरा सरस्वती सामा मेरा सुरभिर्जसताक स्वाहा मेधा सुरभिर्विश्वरूपा हिरण्यवर्णा जगति जगम्या तेजस्वती वयसा पिण्डमाना सामा मेरा स्वप्नरीगाजसन्धा मयि मेधा मयि प्रजा मयि यज्ञस्तेजो ददातु मयि मेधा मयि प्रजा मयेन्द्र इन्द्रियं ददातु मयि मेधा मयि प्रजा मयि सूर्यो हंसाय विद्महे परमहंसाय धीमहि देव्यै च विद्महे ब्रह्मपत्नी च धीमहि ॐ आदित्याय च सोमाय मङ्गलाय बुधाय च नमो नमः हिरण्यवर्णां हरिणीं सुवर्णरजतस्रजाम् संग्रामिरन्मये लक्ष्मीं चातवेदो महामहावगजातवेद लक्ष्मीमनपकामिनी यस्या हिरण्यं भिन्धेयं कामस्वं पुरुषाणाः अश्वपूर्वां रथमध्यामस्ति नादप्रबोधिनी श्रियं देवीं वत्फले सीमादेवी जुषदा स्मितामिरण्यप्राकारमात्रां ज्वलन्तीं तृप्तां तर्पयन्ति पद्मे स्थितां पद्मवर्णां तामिह पट्पये स्त्रिया चन्द्रां प्रभासां यशसा ज्वलन्तीं श्रियं लोके देवजुट्टामुताराम् तां पद्मिनीं शरणमहं प्रपद्ये लक्ष्मीर्वेणस्य तान्तां आदित्यवर्णे तपसोति जातो वनस्पतिस्तव वृक्षोद बिल्वः तस्य फलानि नभसा ददन्तमायान्तराया च भाग्या लक्ष्मी उपेतमान् देव सखकेत समनिरासः बोधोस्मितान् कीर्तमेत्तं ददातु मे शक्तिभासामलां चेष्टां लक्ष्मीनाशयाम्यहम् अभूरिवसब्दं च सर्वान् ग्रहारे गन्धद्वारान् दुरान् दर्शां नित्यपुष्टां करीटिनीः ईश्वरे गुं सर्वभूतानां तामिह फट्फये स्थिया मनसका मम कोदिं वाच सत्यमद्रेमये सोनालोपमन्यास्य मयिष्ठियतां यशः अर्थमेण प्रजाभूता मयि सम्भव कर्तमा वासय मे कुले मादरं पद्ममालिनी आपसृजन्तु स्निग्धान्नि चिक्लीदवस मे गृहे तथैवे मादरं श्रियं वासय मे कुले आर्द्रां पुष्करणीं पुष्णीस्वर्णां मे ममालिनीम् सूर्यां हिरण्मये लक्ष्मीं जातवेतो महामहा आर्द्रां यःकरणीं जट्टीं मिङ्गलां पद्ममालिनीम् संग्रामिरण्मये लक्ष्मीं जातवेतो महामहा तामहावगजातवेतो लक्ष्मीमणवकामिनीः यस्यां हिरण्यं प्रबोधं खामोधास्यो स्वाहा भिन्धेयं पुरुषाणाः महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् श्रीर्वज्वस्वमयस्यमारोह यमावीताञ्चोपमानं मगीयते धान्यं धनं बहं बसवोच्चलाभं सदसं वत्सरं दीर्घमायोः अभ्यावर्तद्धुवमेतसागमयगो शास्ता अतिपतिर्वोगस्तो अस्य विज्ञानमनसगं लभत्ममिमं पश्चादनुजीवा च सर्वे श्रीमरिहरपुत्राय पुत्रलाभाय सत्त्वविनाशनाय गजवाहनाय त्रैलोक्यनाथाय महाशास्ते नमो नमः விழாவின் துவக்கமாக விநாயகர் வழிபாடு, அதைத் தொடர்ந்து ஸ்ரீசுக்தங்கள் 9 கோளுடைய பெரும் அருளினால் தான் நம்ம எல்லாம் வாழ்க்கையில் நல்லா இருக்கோம், எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். நல்ல
உயர்நிலையில் இருக்கணுமா இருக்கிற அந்த 9 கோளுடைய அருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட ஒரு குறிக்கோளாக தான் இந்த மாநாடு மாதிரி தான் இருக்குது. மாநாடானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 9 கோளுடைய அருள் இல்லாமல் எதையும் யாருமே செய்ய முடியாது. இந்த 9 கோள் பற்றி சுருக்கமாக சொல்ல போனால் ரொம்ப நேரம் நிறைய வல்லுநர்லாம் வந்திருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, உடம்பும் மனமும் சேர்ந்தால் அது விலங்கு, பட்சி, மிருகங்கள், பறவைகள், 84 ஜீவராசிகள். உடம்பும் மனமும் பேச்சாற்றல் இருந்தால் மனிதன். உடம்பும் மனமும் பேச்சாற்றலை நல்லபடி சிந்தித்தால் அவன் வல்லுனர். இங்கே வந்திருக்க அத்தனை வல்லுநர்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வழிபாட்டை நம்முடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் இங்கே ஏற்படுத்தியிருக்கார். அவர் இதையுமே புதுசாக துவக்குவார். நான் ரொம்ப முகஸ்துதிக்கால சொல்லலை, திருக்கல்யாண உற்சவம் சொல்லி சுவாமிக்கு ஆரம்பித்தார். அதை பார்த்து நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க. இந்த வண்டி எப்படின்னா ஹீரோ ஹோண்டா மாதிரிம்பாங்க, சொல்லுவாங்க. இந்த வண்டி எப்படி ஹீரோ ஹோண்டா மாதிரி இருக்கும்பாங்க. அவர் திருக்கல்யாண உற்சவம் 6 மாதம் ஆரம்பித்தார். அதை தொடர்ந்து நிறைய உற்சவங்கள் நடக்கிறாங்க. நம்ம பெருமை தான், யார் செய்தாலும் பெருமை தான். சுவாமி செஞ்சால் ஒன்றை உருவாக்குவதற்கு கரு காரணம். ஒரு குழந்தை உருவா கரு உருவாகணும். அது கரூரில் தான் உருவாக எல்லாமே. இந்த கரூருக்கு மட்டும் உலகத்திலே இன்றைக்கும் பெருமை தான். நான் வெளிநாட்டுக்கெல்லாம் சரி, நான் உங்களை அதிகம் சொல்ல வேண்டாம். வெளிநாடு செல்லும் போதெல்லாம் இப்போ கரூரில் என்ன எப்படி பரவாயில்ல அப்படி எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு அளவுக்கு நம்முடைய கரூர் வளர்ந்துருக்குன்னா பல விஷயங்களில் ஒன்று மட்டுமல்ல. கரூர் ஆரம்பித்து நம்ம ஆலயத்தில் கரூரால் ஆரம்பித்து இன்று நடைபெறுகின்ற அத்தனை செயல்பாடுகளுக்கும் கரூர் இன்றியமையாத ஒரு இதாக இருக்குது. அது யாருமே மறுக்க முடியாது. கரூரை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. அந்த கரூரில் தான் இந்த ஜோதிட கலைகளையெல்லாம் நம்மளுக்கு பெரிய வல்லுநர்லாம் வந்து அதோட பயன்பாட்டெலாம் சொல்லியிருக்காங்க. மீண்டும் சுருக்கமாக ஒரே ஒரு வரி, கடந்த 2020 22 வரலையும் கரோனா வைரஸ் சொல்லக்கூடிய ஒரு பெரிய நோய் நம்முடைய உலகெங்கும் பாதிக்கப்பட்டது. நான் உங்களுக்குலாம் தெரியாத விஷயம் சொல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். உலகெங்கும் பாதிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் செவ்வாயோட வீட்டில் 6 பேர் இருந்தாங்க. அந்த 6 பேர் இருந்த காலத்தில் 2.5 ஆண்டுகள் நம்ம பல துன்பங்களுக்கு ஆளானோம். வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், 10 மணி வரலாம் வெளியில் வரணும், 5 மணிக்கு உள்ளே போயிடணும், இந்த மாவட்டத்தை தாண்டி போகக்கூடாது, மாவட்டத்துக்கு மாநிலத்துக்கு போகக்கூடாது, போக்குவரத்து இருக்கக்கூடாது என்று பல கட்டுப்பாடுகள் நம்ம எல்லாம் அனுபவித்தோம், எல்லாருமே அனுபவித்தோம். அதுக்கு என்ன காரணம் சொன்னால், செவ்வாய் வீட்டில் 6 பேரும் இருந்தார்கள். படிப்படியாக தளர்வு கொடுத்தாங்க. நீங்கள் இந்த மாவட்டத்துக்கு, திருச்சி மாவட்டத்துக்கு, கரூர் மாவட்டத்துக்கு போகலாம், கரூர் கோவை மாவட்டத்துக்கு போகலாம்னு சொல்லி ஒவ்வொரு கிரகம் அந்த கட்டத்தில் வெளியில் வருகின்ற பொழுது நமக்கு தளர்வுகளை கொடுத்தார்கள். எனவே இந்த 9 கோள்கள் துணை இல்லாமல் நாம் எதையும் செய்வதற்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும்தான் அது. இப்படி பல உதாரணங்களை சொல்லலாம். இல்லை பெரிய வல்லுநர்களாக பேச வந்திருக்காங்க. நம்ம கடுகு ரொம்ப பெருசு, அணுவளவு எனக்கு தெரியும். இங்கே பெரிய வல்லுநர்களாக வந்து அதெல்லாம் கருத்துக்களாக கேட்பதற்கு அங்கே இருக்கிற ஏதோ ஜோதிஷெல்லாம் இந்த ஜோதிடம் என்பது இன்றைக்கி வந்து நினச்சிக்க வேண்டாம். அரச சபையிலே ஜோதிடம் கூடிய ஒரு கலை, 64 கலை, ஜோதிடம் ஒரு கலை. ரொம்ப பேர் சொல்லுவாங்க, நான் யாரும் தப்பாக இதை எடுத்துக்க வேண்டாம். ஓராண்டுக்கு முன்பாக, 1 வருஷம் 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள்லாம் உங்களை அப்படி சொல்ல சீரியலில் ஒருத்தர் பேசுவார். அந்த சீரியலே பேச ஒரு சொல்லுவார், எனக்கு இந்த நவகர் இந்த கோல்லாம் நவகர்லாம் வந்து கெடுத்து போயிடும், பதவி போயிடும், அப்படி நடத்துகிற போய்ட்டு சொல்லி இந்த ஜோதிலாம் போய் பேசுகிறாங்க, அதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படியே என்ன ஏதாவது பண்ணிட்டுன்னு ஒருத்தர் சொன்னார். நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. சொல்லி 7 நாட்கள் தான் அவர் உயிரிழந்தார். உங்களுக்கே தெரியும், சீரியல் மிகப்பெரிய நடிகர் நடித்தார். பேர் பட்டா சொல்ல விரும்பலை. ஆனால் 7 நாட்கள் அந்த சனியை நான் கொல்லட்டும்னார் அவர். இந்த வார்த்தையை சொன்னார் அவர். எனக்கு சீரியல் பார்ப்பேன் கேட்காதீங்க, சீரியல் பார்க்கும்போது இந்த வார்த்தையை பரவி இருந்தது. ஆனால் 7 நாட்களிலே அவர் மடிந்து விட்டார். அந்த சனியனை கொல்லட்டும் அப்படின்னு சொன்னார். 7 நாட்கள் எந்த காரணமும் இல்லாமல் இருந்தார் என்பதற்கு ஜோதிடம் சிறந்த கலை என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அலெக்சாண்டர் பாபிலோன் போகக்கூடாது, பாபிலோன் போனால் அவருக்கு அங்கே இறப்பேர் பண்ண ஜோதிடருக்கு அரசவையில் சொன்னாங்க. அரசவையில் ஜோதிடர் கலையாக இருந்தது. ஜோதிடர் சொன்னால் நீங்கள் பாபிலோன் போகக்கூடாது, பாபிலோன் போனால் உங்களுக்கு அங்கே இறப்பு ஏற்படுன்னு. 2.5 ஆண்டுகள் பாபிலோனுக்கு அலெக்சாண்டர் போகவே இல்லை. அலெக்சாண்டர் பாபிலோன் போனார், அங்கே தான் அவர் மடிந்தார். அதேமாதிரி மாஸ்கோவுக்கு மாவீரர் நெப்போலியன் போகக்கூடாது, போனால் உங்களுக்கு எதிர்னாலும் உங்களுக்கு தொல்லை ஏற்படும், அங்கே இறப்பு ஏற்படுனார். மாவீரர் ரஷ்யாவில் அங்கே இறந்தார். இப்படி எத்தனையோ உதாரணங்கள் அந்த ஜோதிடர்கள் சொல்றதுக்கு நிறைய இருக்குது. எனவே இந்த ஜோதிடம் என்பது ஒரு கலை என்பதை நாம் இருந்து கொண்டு நம்மளுக்கு நல்லா அதை ஆராய்ச்சி பண்ண தெரியும். சில பேர்லாம் அதை ஒரு
ஏதோ ஒரு தொழில் மாதிரி தொழிலை சொல்கிறாங்கப்பா, பரிகாரம் சொல்கிறாரு. பரிகாரம்னா என்ன? பரினா குதிரை, ஆறுனா சுற்றுறது, சுற்றி வரக்கூடிய அந்த இது நிறுத்துவதற்கு தான் பரிகாரம்னு பேர். அதை சம்பாதிக்காத சொல்கிறாங்க, ஜோதிடர் சொல்லிட்டாரு. அப்படி நடந்துருமா? அந்த கிரகங்கள் மாதத்துக்கு ஒருவரை சூரியன், 2 காலுக்கு ஒரு சந்திரன், மாதத்துக்கு ஒருவரை செவ்வாய், மாதத்துக்கு ஒருவரை புதன், வருடத்துக்கு ஒருவரை குரு, மாதத்துக்கு ஒரு சுக்கிரன், 2.5 ஆண்டுக்கு ஒரு சனி பகவான், 1.5 ஆண்டுக்கு நிழல் இருக்கக்கூடிய ராகு கேது சுற்றி வருகின்ற பொழுது நம்ம இடத்த கட்டத்தில் எங்கே அமைஞ்சிருக்கோ அதை இப்பொழுது நம்மளோட வாழ்க்கை. இது யாருமே மறுக்க முடியாது. என்ன ஒன்றுமே பண்ணாது, என்னை பண்ணி பார்க்கட்டுமே. சில பேர் சொல்லுவாங்க, நான் சாமி கும்பிட்றதில்ல, கோயிலுக்கு போகிறதில்ல, ஜாதகம் பார்க்குறதில்ல, இது சரி நல்லா தானே இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கலாம், உண்மையிலேயே உங்கள் அப்பா அம்மா, உங்கள் பெற்றோர் முன்னோட புண்ணியம் தான். நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கிற, சந்தேகம் நல்லா இருக்குன்னா நம்ம ஏதாவது ஒரு புண்ணியத்தை பண்ணால் நம்ம கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது பார்த்து அதை ஆராய்ஞ்சு குறித்தான வழிபாட்டை பண்ணோம்னா கண்டிப்பான வாழ்க்கையில் எல்லா பேரும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அத்தனை பேர் சான்றோர் பெருக்கும் வள்ளுவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.